ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டார்க்நெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா? அந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ எப்படி ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமைஸ் நம்ம அந்த சான்ஸை வந்து அது கூட்டுறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு வந்துருக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம 4 ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ 4 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்து அப்படின்னா நம்மளுடைய ஆன்செயின் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஏர்ட்ராப்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடுறாங்க, மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோலையும் நம்ம வந்து இந்த ஸ்டார்க்நெட்டில் இருக்கிற ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? அதாவது நம்ம ஸ்டார்க்நெட் சீரிஸில் பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய NFT கால்ஸும் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $600 பக்கம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 10K ஸ்வாப்பு. இதை பற்றின ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்நெட் உண்டு. அதை வந்து நான் டெலிகிராமில் ஒரு போஸ்ட்டாக போட்டு விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்னும் அந்த போஸ்ட் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் 10K ஸ்வாப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த இதில் உள்ள டெஸ்ட்நெட் டாஸ்க் காட்டிடும். சரிங்களா? இப்போ இதில் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக ப்ராவோஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு ப்ராவோஸுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற நான் வந்து இப்போ என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் USDC இருக்குது. ஏன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் USDC வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த USDCயை வந்து வெறும் ஒரு USDCயை நான் வந்து எத்தீரியமாக ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனே மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டிரான்சாக்ஷனை சைன்இன் பண்ண சொல்லி நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனை சைன் பண்ணி விட்டுறலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆகிரும். ஸோ அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வழியாக டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு USDC வந்து நம்ம வந்து எத்தீரியமாக ஸ்வாப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பூல்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா, அந்த பூல் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எத்தீரியம் USDC இந்த பூலில் ஆட் லிக்விடிட்டி செக்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு USDCயில் நீங்கள் வந்து ஒரு USDCக்கு நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவாகவே தானாக சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்ததாக டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராவோஸ்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை சைன் பண்ணி விட்டுருங்க. சைன் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் வந்து சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பெண்டிங் அப்படின்னு இருக்குதா, இது முடிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மை பூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வழியாக லிக்விடிட்டி ஆட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு NFT தான் மின்ட் பண்ண போகிறோம். அது எப்படி மின்ட் பண்ணுறது, அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த NFT மின்ட் பண்ண போகிற சைட். சரிங்களா? அல்மனாக் NFT ஸோ மார்க்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு காயினோட ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த காயின் ப்ரைஸ் இருக்கிற டேட்டோடைய சார்ட்டை நீங்கள் அப்படியே ஒரு NFTயாக மின்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மின்ட் யுவர்ஸ் நவ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட வேலட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய வேலட் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே 3 கோட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படி கனெக்ட் வேலட் இருக்கும், அதை கொடுத்துட்டு ப்ராவோஸ் வேலட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த காயினையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து BTC USDC இந்த பேரையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ஒரு பேரையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு பிடிச்ச BTC இருக்குது. ஸோ டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹை எப்போ போச்சு அந்த டேயும் அந்த எல்லாத்தையும் நான் கரெக்டாக போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா BTC ஆல் டைம் ஹை டேட்லாம் போடல. ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு டேட்டே போட்டுட்டேன். சரிங்களா? என்னோடய பிறந்தநாள் மாதத்தை வச்சு ஒரு வருஷம் ரேண்டமாக ஒரு வருஷத்தை சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல மின்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேட்டிங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் போகும் அப்படின்னா 0.01 எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸாக போகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து டோட்டலாக 6 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. போன வீடியோவில் 4 ப்ராஜெக்ட்டு, இந்த வீடியோவில் 2 ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ 6 ப்ராஜெக்ட்டில் ஸ்டார்க்நெட் ஈகோ சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிராவோஸ் வேலெட்டுக்குன்னு ஒரு ஜீலி குவெஸ்ட் பேஜ் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஜீலி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி Q3 பண்ணுவோம்ல, Q3 குவெஸ்ட்டு. ஸோ அதோடைய புது வெர்ஷன் தான் ஜீலி சரிங்களா. ஸோ அந்த Q3யை நேம் சேஞ்ச் பண்ணி ஜீலின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜீலியில் எப்படி நம்ம கொஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம எல்லாத்துலேயும் நமக்கு வந்து அதிகமான லெவல் ஏற்றுறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பிராவோஸ் டெஸ்ட்நெட் வேலெட்டுடைய ஜீலி கொஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கெட் ஸ்டார்டட் வித் பிராவோஸ் வாலெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மெயின் நெட் டாஸ்க்கு, உங்களுடைய மெயின் நெட் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுறது, அப்படி நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது, பிராவோஸ் மொபைல் வேலெட் ஆப் யூஸ் பண்ணுறது, இப்படி நிறைய டாஸ்க் இருக்கும் சரிங்களா. இதில் நிறைய ஆன் செயின் டாஸ்க்ஸும் இருக்கும், ஆஃப் செயின் டாஸ்க்கும் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இந்த எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறைய லெவல் வர பாருங்கள். அப்போ தான் ஒரு வேளை உங்களுக்கு இந்த பிராவோஸ் காரனே அவன் வந்து ஒரு டோக்கன் கொண்டு வர போகிறான் சரிங்களா. ஸோ அந்த டோக்கனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா. ஸோ அந்த ஜிகே சிங்க் ஏர்ட்ராப் பற்றி, ஜிகே சிங்கில் அதை பற்றி ஒரு வீடியோ போடும். இந்த ஸ்டார்க்நெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெரிய ப்ராஜெக்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ இப்போ நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோ தான், பட் ஆனால் ஏர்னிங் அப்படிங்கிறது இந்த ஸ்டார்க்நெட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ யாரும் இதில் மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. அடுத்ததாக ஸ்டார்க்நெட்டோடைய பார்ட் 3 வீடியோ வரும் சரிங்களா. ஸோ அதில் 1-2 NFT மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த ஜீலி கொஸ்டோடைய அப்டேட்டு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்க்நெட்டோடைய டெஸ்ட்நெட் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. ஸோ ஒரு லேயர் 0 ஒரு ஆல்ஃபா கிடச்சிருக்கு. ஸோ அந்த லேயர் 0 எப்போ ரிலீஸ் ஆக போகுது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சைடர் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்து அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வெளியே சொல்லுவேன் சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த ஜீலி கொஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும் சரிங்களா. மறக்காமல் அதை யூஸ் பண்ணி இந்த ஜீலி கொஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. பார்க்கலாம்.